ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி ஜோன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒரு டைமில் வந்துட்டு பயங்கரமாக ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்துட்டு மூணாவது ரவுண்டு இதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பிச்சது பயங்கரமாக தான் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அநியாயமாக வந்து விஜய் பார்வதி வந்து பிக் பாஸ் வந்து வெளியேற்றினது தான் கொடுமையாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து கமுரி வந்துட்டு கையில் 2 பால் பஸ்ஸர் அடித்ததுக்கப்புறமா எடுத்திருப்பார். அதை வந்து கீழே போடுங்கன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விஜய் பார்வதி இந்த 3rd ரவுண்டில் வந்து பண்ணுறாங்க. உடனே நீங்கள் வந்து விதிமீறல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அனுப்புகிறாரு. கமுரி என்ன பண்ணுவார், அந்த சென்டர் பாக்ஸ்குள்ளே கையை உள்ளே விட்டு பாலை பார்த்துட்டு போடுவார். அவரையும் தூக்கிட்டார். அதில் தான் இந்த நம்ம ப்ரொமோவில் பார்த்த பிரச்சனைகளாக வருது. என்ன பண்ணுறாரு, அங்கே அவங்களுக்குள்ள ஆல்ரெடி வந்து வாக்குவாதம் ஆகிட்டு இருக்கு. இவர் வேணும்ட்டு என்ன பண்ணுறாரு, கமுருதின்னு அந்த அவங்களுடைய அந்த பெட்டிக்கு போயிட்டு பாலை பார்த்துட்டு உச்சுன்னு கொட்டுறாரு. கொட்டினவொடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி தட்டுறாங்க. இந்த செஸ்ட்டில் நார்மலாக அந்த விளையாட்டு போது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தட்டுறாங்க. தட்டினவொடனே இவன் அடிச்சிட்டா பிக் பாஸ் என்னை அடிச்சிட்டா எனக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி பண்ணாத, 5th ஸ்டாண்டர்ட் மாதிரி பண்ணாத, நீ உச்சி கொட்டினா அதுக்கு தான் பண்ணும்போது இந்த பக்கம் திவ்யாவும் சொல்கிறாங்க, சபரியும் சொல்கிறாங்க, உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஏன் வெறுப்பத்துற மாதிரி பண்ண, அப்படியே மாறி போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திரும்ப நீ யாருன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அந்த பாக்ஸ் தட்டி வர்றாரு முதல்ல. அப்போ எல்லாருமே வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள திரும்ப பிரச்சனை வருது. அப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அதுக்கு வந்து நீ யாருன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே வந்து எட்டி ஒன்று விட்றாரு ஒரு பாக்ஸை. ஒரு மாதிரி அந்த டைம் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆல்ரெடி மகத் பண்ணதுக்கு தான் ரெக்கார்ட் கொடுத்தாங்க. இவர் ஏன் திரும்ப வந்து கமருதீன் பண்ணுறான்னு தெரியல. பாவமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் இவரோட ஆக்ரோஷத்தில் வந்துட்டு விஜய் பார்வதி ரொம்ப கொட்டுறாரு. விஜய் பார்வதி ஆனால் பாவம் அந்த பொண்ணும் என்ன சொல்கிறதே தெரியல. அவ்வளோ வலிகளையும் வாங்கிக்கின்னு அதாவது லிட்ரலாக வந்து அவங்கள அடிக்காத குறை தான். அவங்க ஒரு தட்டில் இந்த பக்கம் வந்து அரோரா பயந்துட்டாங்க, அழுதுட்டாங்க. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது, அந்த கேமில் இருக்கும். கேமில் இவர் தான் முதல்ல வந்து ட்ரிகர் பண்ணி பேச ஆரம்பிச்சதே விஜய் பார்வதியை. இப்போ அவங்களும் கேம் விட்டு வெளியே போகிறாங்க. அந்த நேரத்தில் இவ்வளோ ட்ரிகர் பண்ணி இதில் வேறு சபரி வந்து கேட்டால் உன்னையும் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு நீ காலை மிதிச்சுன்னு சொல்லிட்டு உன் மேலே கேஸ் கொடுத்தாலுன்னு சொல்லிட்டு அவர் நோண்டி விடுறாரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கடைசியில் வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்து இந்த கேமோட தூக்கிட்டார் பிக் பாஸ். இப்போ வந்து மீதி இருக்கவங்க தான் உள்ளே இருக்காங்க. ஸோ அநியாயம். ஆனால் விஜய் பார்வதி தான் இந்த கேமில் இருந்திருக்கணும். பட் அநியாயமாக பிக் பாஸ் வந்து இப்படி பண்ணுவார்னு நான் நினச்ச கூட போகல. ஏன்னா அப்படி பண்ணியிருந்தால் முன்னாடியே நம்ம கமருதீன் வெளியே போயிருக்கணும். அங்கே விட்டுட்டாரு, இங்கேயும் பிடிச்சாங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.